டாக்டர் எனக்கு அடிக்கடி கை கால் பகுதி மரத்து போயிட்டே இருந்துச்சு. பக்கத்துல இருக்கக்கூடிய டாக்டரை கன்சல்ட் பண்ண விட்டமின் B12க்கான ரத்த பரிசோதனை செஞ்சு பார்த்தாங்க. அதுல அது ரொம்ப குறைவா இருக்குன்னு சொல்லி இன்ஜெக்ஷன் போடணும்னு சொன்னாங்க. இன்ஜெக்ஷன் தான் கட்டாயம் போடணுமா இல்ல மாத்திரைகள் எடுத்தாலே போதுமானதான்னு சமீபத்துல ஒரு நண்பர் கேட்டிருந்தாருங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் இருக்குங்க. ஏன் அப்படின்னாங்க, நம்ம வாய் வழியா மாத்திரைகளாவோ இல்ல விட்டமின் B12 நிறைந்த உணவுகளாவோ எடுக்கிறப்பங்க அது நம்ம வயிற்றுல இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு புரோட்டீனோட சேர்ந்து அங்கிருந்து அப்பதான் பாதுகாப்பா இது குடலுக்கு போகும். அங்க சிறுகுடல்ல இது உறிஞ்சி எடுக்கப்படுங்க. இதுல வயிற்றுல ஏதாச்சும் அந்த பிரச்சனைகள்னால இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் முறையா உருவாகல இல்ல சிறுகுடல்ல ஏதாச்சும் பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா வைட்டமின் B12 அந்த உறிஞ்சி எடுக்கக்கூடிய தன்மை ரொம்பவே குறைவாக இருக்குங்க. ஆனா இதை இன்ஜெக்ஷன்ஸா கொடுக்கறப்ப அது நேரடியா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கல்லீரல்ல போய் ஸ்டோரேஜுக்கு போயிருங்க. ஸோ விட்டமின் B12 உங்களுக்கு ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு அப்படின்னா கட்டாயமா இன்ஜெக்ஷன்ஸா எடுக்கிறது பெட்டர். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வயிறு மற்றும் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இன்ஜெக்ஷன்ஸாவே எடுக்கலாங்க. மற்றவர்கள் தாராளமா இந்த வைட்டமின் B12 சத்து மாத்திரைகள் எடுத்தாலே போதுமானது. இல்ல டாக்டர் எனக்கு இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க விட்டமின் B12க்கான நேசல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாங்க. ஸோ ஒவ்வொரு மூக்கிலையும் மாத்தி மாத்தி நம்ம டெய்லியும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் டைரக்ட் அப்சார்ப்ஷன் இருக்கும். குடல் மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவங்களுக்கும் இது ப்ரிஃபரபிளாக இருக்கும்.